அது நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டார். நம்ம இன்னைக்கு ஏன் 2 ராஜாக்கள் 3:17 நம்ம அறிக்கை செய்யறோம் தெரியுமா? வார்த்தையை கொடுத்துட்டார் இல்லையா, 100% அப்படியே அதை நிறைவேற்றுவார். அவன் சொல்லுங்க, 100% அப்படி நிறைவேற்றுவார். ஏன்? அது அவருடைய உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கையை அவர் மீறுவதில்லை. அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை அப்படியே என்ன செய்வார்? கைகளால தாங்குவார். ஏன்னா அவருடைய சொல், வேதம் சொல்லுது, அவருடைய சொற்கள் எப்படிப்பட்டதா? சுத்த சொற்களா, கலப்படமே இருக்காது, அதுல குழப்பம் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, 400 ஆண்டு காலம் உன்னுடைய சந்ததி இந்த தேசத்துல அடிமைகளா இருப்பாங்க. யாருக்கிட்ட சொன்னாரு? ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு. எத்தனை வருஷம் சொன்னாரு? ஆனா பைபிள்ல நீங்க பாருங்க, 430 ஆண்டு முடிந்த உடனே அன்றைய தினமே இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்கள். இந்த 30 வருஷம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப என்ன பிரச்சனை அப்படி சொல்லி நான் கூர்ந்து பார்க்கும்போது, கண்ணுக்குட்டியை வணங்குறவன் ஆயிட்டான். உள்ள கண்ணுக்குட்டியை இப்ப யாரு வணங்கிக்கிட்டு இருக்கிறா? எகிப்தியர்கள் வணங்குறாங்க. கன்று குட்டிகளை உருவாக்கி, கன்று குட்டிகளை தெய்வம் என்று நம்பி, வெட்டுக்கிளிகளை தெய்வம் என்று நம்பி, அந்த ஊர்ல எதெல்லாம் அவன் தெய்வம் நம்புறானோ அதெல்லாம் இவன் தெய்வம் நம்பினால 30 ஆண்டு காலம் டிலே. 30 ஆண்டு காலம், 430 ஆண்டு காலம். ஏன்? கர்த்தர் சொன்னதுதான். ஒரு அலையிலே சொல்லுவோமே, சில வேலைகளை எனக்கும் ஆண்டவர் கொடுத்து நான் செய்யாம விட்டுருக்கேன். அலைச்சல் வேலை, இந்த ஊழியம் அப்படி இப்படின்னு செய்யாம விட்டதுனால அதன் வழியாய் வர வேண்டிய நன்மைகளை நான் இழந்து போயிருக்கிறேன். நான் உணர்ந்தவனா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஜெப நேரத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் பாருங்க, மெய் மறந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார், இதை செய். நான் சொல்றேனே, இந்த இடத்திலிருந்து நம்ம புறப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு அல்ல. இன்னும் நான் 10 வருஷம் இருக்கிறனால அவங்க ஒண்ணுமே எனக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு வச்சு இருக்க பிரதர் தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன வாடகை வேணா ஏற்றி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, அவங்க சால்வ் ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு சொல்லுகிறவர் யார்? அவர். எனக்கு இது திட்டத்தை கொடுக்கிறவர் யார்? அவர். சபையை அங்க கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு முதல்ல இங்கிருந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத அவரை டிசைட் பண்ணிட்டாரு. இது ஒரு காலகட்டம் என்பதை நான் எடுத்துக்கொண்டு அது அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்தாதான் அடுத்தது எல்லாமே நமக்கு சரிவர, நமக்கு ஊழியத்துல எல்லாமே நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம். பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படணும்னா ஆண்டவர் சொல்றத அப்படியே கீழ்ப்படிந்து செய்தா அது நலமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனம் தேவை, தீர்க்க தரிசனம் தேவை. ஆனால் நாம தீர்க்க தரிசிகளை வரவழைத்து அவருடைய வார்த்தைகளை வாங்க முயற்சி பண்றது தப்பு. ஒண்ணு. அதே போல தீர்க்க தரிசனம் சொன்னாதான் நம்ம மனசு அமைதியா இருக்கும்னாலும் அதுவும் தப்பு. 2வது தப்பு. 3வது தவறு, தவறான தீர்க்க தரிசிகளை நம்பி போய் ஆண்டவர் பேசினார் என்று எதையோ நம்ம அறியாமல் பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருப்பது, அது 3வது தவறு. அதுக்கு பைபிள்ல எவிடன்ஸ் இருக்குன்னா நிறைய எவிடன்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் பைபிள்ல கர்த்தருடைய இந்த தீர்க்க தரிசனத்திலேயே எது சரி எது தவறு அப்படிங்கறது ரொம்ப அழகா ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் இனி தேவ ஆவியானவரை பெற்ற என்னோடு பேசட்டும். சொல்லுங்க, இதுதான் கடைசி காலத்திற்கு அடையாளம். ஒருத்தர் மூலமா பேசுறது சரிதான். இப்ப எனக்கு ஊழிய பாதையில முதிர்ந்த ஊழியக்காரர் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரிய ரீதியில உங்களுக்கு முதிர்ந்தவர்கள், உங்களை விட அனுபவசாலிகள் உங்களுக்கு ஒரு வார்த்தை வெளிப்பாடாய் கொண்டு வருவது நல்ல காரியம்தான். ஆனா அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன், நம்ம தெய்வம் பேசுகிற தெய்வம் தானே, நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்தவர் தானே. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இயேசு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு சாயலா கர்த்தர் நம்மை படைத்தாரு? அவருடைய சாயல்ல படைச்சார். நீங்க சொப்பனத்தின் மூலமா அவர் பேசுகிறத அறிய முடியும், அல்லது நீங்க ஜெப வேளையில உங்க செவிகள்ல கேட்கும்படி அவர் பேசுகிறத உணர முடியும், அல்லது கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை அவர் அனுப்பி
அவர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவ்வப்போது தேவைப்படும் போது அனுப்பி அவரால் பேச முடியும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப அவர் பேசணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப கனெக்டிவா இருக்கணும். நீங்க இயேசு உங்களோட பேசணும்னா கனெக்டிவா இருக்கணும். நான் இங்க வந்து நின்று கடைசி நேரத்தில் ஜெப வேலை போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகா கொடுத்தார். என்ன வார்த்தை சொன்னாரு? திக்கற்றவர்களாக விடேன். இதை நான் யோசித்து சொன்ன வார்த்தை கிடையாது. நான் இங்க நிற்கிறேன், ஜெபிக்கிறேன், நான் இங்க பாடுகிறேன், பேசுறேன். ஆனா இது சொல் என்று ஒரு ஆவியில் ஒரு ஊந்துதல் வரும் பாருங்க. அந்த ஊந்துதல் வரும்போது அந்த வார்த்தையும் அப்படியே வெடிச்சு வெளியே வரும். அப்பதான் அந்த வார்த்தையை சொல்லுது. திக்கற்றவர்களாக உங்களை விடேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். நாம இந்த இடத்துல வந்ததுல என்ன செய்துகிட்டே இருந்தோம்? நல்ல தேவ பிரசன்னத்தில் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம், பாடிக்கிட்டே இருந்தோம், துதிச்சுக்கிட்டே இருந்தோம். நாம துதி எடுத்து அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சா, நான் உங்களுக்கு சொல்றேன், 2-3 பேர், வேதம் சொல்லுது 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கேயோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் ஆண்டவர் சொல்றார். அதே ஆண்டவர் உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய ரீதியில உங்களுடைய உள்ளத்துல பேச, உங்க ஆவில நிறைந்தவர் பேச, உங்கள் செவிகள் கேட்க பேச, நீங்க எந்த அளவுக்கு உங்களை அவர்கிட்ட நெருக்கமா கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசு உங்களுக்கு பக்கத்துல வந்துடுவார். ஆமென் சொல்லுவோமா? இப்ப எலியா என்கிறது ஒரு தீர்க்கதரிசி தான், மோசே என்கிறது தீர்க்கதரிசி தான். அந்த காலத்துல மோசையை வச்சு ஜனங்களை நடத்தினார், சரிதானே? மோசே வாழ்ந்துட்டு போய் பல ஆண்டுகளுக்கு பிறகு எலியா வர்றாரு. ஏன் எலியா தேவை? எதுக்கு எலியா தேவை? ஏதோ ஒன்றை அவர் பேச விரும்புகிறார். இந்த ஜனங்களை சீர்படுத்தவோ சரி செய்யவோ விரும்புகிறார். அப்படிதான் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு முறை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா என்கிட்ட பேசினாரு. கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்க இடத்துல குற்றமா பார்க்கிறார் அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே இருதயத்தை திறந்து எதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு முழுமையா தோணுச்சோ ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தினேன். கொரோனா காலத்துல ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. சில காரியங்கள் ஒரு இடத்துல குற்றம் உள்ளது. நான் உடனே என்ன சரண்டர் பண்ணேன். நான் ஒன்றும் மறைக்கலாம் கிடையாது. குற்றம் இருக்குன்னா, ஐயோ நம்ம பேசின வார்த்தை குற்றமா இருக்குமோ, ஐயோ நம்ம இப்படி செய்தது குற்றமா இருக்குமோ, அப்படி எல்லாத்தையும் அலசி ஆராய ஆரம்பிச்சேன். தீர்க்க தரிசனம் அப்படிதான் வரும். நல்ல தீர்க்க தரிசிகள்னா உங்களை சுகபோகமா கர்த்தர் வைப்பார் அப்படிங்கிறத முடிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவும் சில வார்த்தைகள் வரும். உங்களை சில நேரம் உணர்த்தும்படி எச்சரிக்கும்படியும் சில வார்த்தைகள் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? மோகன்சி அண்ணன் ஒரு நாள் டிவியில சொன்னாரு, பார்த்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு ஊழியக்கார் ஒரு வீட்டுக்கு போனாராம், ஜெபிச்சாராம். ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சொன்னாராம், இந்த வீடு இந்த ஊழியத்துக்கு நீ எழுதி கொடுத்துருன்னு சொன்னாராம். ஊழியக்காரர் எதுக்கு போனாருங்க? வீட்டுக்கு ஜெபிக்க போனாரு. இந்த வீடு ஆண்டவருக்கு தேவை, அதனால எழுதி கொடுத்துருன்னு சொன்னாராம். அப்ப மோகன்சி சொன்னாங்க, இவன் ஊழியக்காரனா? இவன் ஊழியக்காரனா? அதுகளே பாவம், இல்லாத குடும்பம், இருக்கிறதுக்கு ஒரு வீடு அண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடுத்தர குடும்பத்தில் ஒரு வீடு சொந்தமா இருந்தா பெரிய விஷயம் தானங்க. அந்த வீட்டை இந்த போன ஊழியக்காரருக்கு எழுதி கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரா? எவ்வளவு துணிகரம் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு ஊழியத்துக்கு தேவைகளை சந்திப்பதற்கு இப்படியெல்லாம் ரூட்டு போட மாட்டார் ஆண்டவர். அது தன்னுடைய தேவ மனிதனுக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற ஜெப அந்த மகிமையின்படி பரலோகத்திலிருந்து மகிமையின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும். கொடுக்கிற ஜனங்களை கர்த்தரை எழுப்புவார். சொல்லுங்க. நேத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அண்ணன் சொன்னாங்க சத்தியம் டிவில, ஜெபமலைய ஆண்டவர் இதை ஒரு ஜெபமலையா உருவாக்கணும், இந்த இடத்துல நீ வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு திட்டத்தை கொடுத்து வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் தேவ மனுஷனுக்கு. அவரு இவ்வளோ பெரிய இடமா, 100 ஏக்கராம், இவ்வளோ பெரிய இடத்த நாயங்க ஆண்டவரை வாங்குறது நினைச்சுக்கிட்டு, சரி ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஜெபிப்போம், குழுவோடு ஜெபிக்கிறாங்க. கொஞ்ச காலம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு தொழில் அதிபர் ஒருத்தர் இவரை வந்து சந்திச்சு, வாங்க அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம் சொல்லி பார்த்துட்டு
பார்த்த இடத்த 100 ஏக்கரை ஒரே ஆளு, கவனிங்க, ஒரே ஆளு அந்த ஜெபமலைங்கிற பகுதியை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. குரலிலே சொல்லுவோமா? வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இவர் போய் கேட்கல, ஆனா வர வேண்டியது தானாக வந்துச்சு. என்னுடைய விசுவாசம் அப்படித்தான். என்னென்னலாம் பேசுறீங்க, எனக்கு என்னென்ன நம்ப செய்தீங்க, என்ன உயிர்ப்பிக்கிற வார்த்தை உங்களோடது என்னென்னப்பா அப்படின்னு என்னென்ன கொடுத்தார வசனங்கள் எல்லாம் ஒப்பிப்பேன். இதை சொன்னீங்க, அதை சொன்னீங்க, இப்படி சொல்லு, இப்படி செய்வேன்னு சொன்னீங்க, அப்படி செய்வேன்னு சொன்னீங்க. கொஞ்ச நாள் நிலத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தேன். இப்ப நிலத்துக்கு போராட்டம் இல்ல, இப்ப பணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, அவன் கட்டணம் இல்ல, கட்டடத்தை எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, அப்ப தேவை அற்றவைகளை பேசுகிறவர் தேவ ஆவியானவர் அல்ல. ஒரு பெயர் பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு ஸ்டேஜில், நம்ம பச்சையப்பா கல்லூரி ஸ்டேஜில் அவர் மீட்டிங் நடத்தும் போது அவர் சொன்னாருங்க, அந்த ஸ்டேஜுக்கு கீழே நான் நின்று கேட்டேன், அதனால சொல்றேன், ஆண்டவர் அவருக்கு என்ன ஷூ வாங்கணும், என்ன பிராண்ட் பர்ஃபியூம் வாங்கணும்னு வெளிப்பாடு கொடுத்தாராம். எனக்கு தலையெல்லாம் சுத்தி கீழே விழுகிற மாதிரி ஆயிட்டேன். இவர் பரிசுத்த ஆவியானவர் இவருக்கு என்ன பிராண்ட் இவர் ஷூ போடணுமா, என்ன பிராண்ட்ல பர்ஃபியூம் வாங்கணும்னு வெளிப்படுத்தினாரா. அது அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில வேற பெருமையா சொன்னார். இன்னைக்கு அவர் ஆளை காணோம். நான் சொல்றது கவனமா கேளுங்க. ஒரு மனுஷனை விழத்தள்ளணும்னு சொன்னா, சவுளை உழுக்கின அந்த ஆவி இது போல மனிதர்களையும் உழுக்கக்கூடும். எச்சரிக்கையா இருந்து கவனமா பயணிப்பது நல்லது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சவுல் கையில, சவுல் வாயில தீர்க்க தரிசனம் இருக்குது, கையில் என்ன இருந்துச்சு? கோல் இருந்துச்சு. அதனால எல்லாவற்றையும் கண்மூடித்தனமா நம்பிடாதபடி நம்ம என்ன செய்யணும்? கவனமா பயணிப்பது, அதிக கவனமா கேட்பது நல்ல விஷயம். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். இயேசு உங்களுக்கு பேசுனா, இயேசு உங்களுக்கு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது நடைபெறும். சில காரியம் நடக்கும், உடனே நடக்காது, தாமதமாகி நடக்கும். ஒரு சில விஷயம் உடனே நடக்கும், சரிங்களா? ஒரு சில விஷயம் உடனே நடக்கும், ஒரு சில விஷயம் தாமதமா நடக்கும். தாமதமா அவர் சொன்ன வார்த்தைகள் நடக்கும் போது கவலைப்படாதீங்க, அதுதான் அவருடைய திட்டம். அந்த காலத்துல தான் அது நடக்கும். சீக்கிரமா நடக்கிற சில விஷயங்களை நீங்க பார்த்துட்டு எனக்கு சொன்ன அடுத்ததையும் உடனே செய்யுங்கன்னு கேட்க கூடாது. சொன்னவர் செய்து முடிப்பார். ஒரு அலையிலே சொல்லுவோமே, அது வரும் வரை நான் காத்திருப்பேன். இதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள பழக வேண்டிய ஒரு காரியம். சரி, இப்ப நம்ம இன்னொரு காரியத்தை, இன்னைக்கு அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா என்ன செய்வார், இன்னைக்கு அதை விற்று ஆவியின் கனிகள் என்கிற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம ஒருவர் எடுத்தவங்க ஒருவர் வாசிக்க, நம்ம மற்றவங்க கவனமா கவனிக்கலாம். ஆவியின் கனி சகல தன் நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் என்ன செய்யும்? விளங்கும். என்ன செய்யும்? விளங்கும். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குதா? மறுபடியும் அம்மா வாசிக்க கேட்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப நம்ம ஆவியின் கனியை பெறுகிறவர்கள் முதல்ல அந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நமக்குள்ள மாற்றம் என்ன இருக்கும், பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்ன இருக்குங்கிறத முதல் அடையாளமாக இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அவர் சொல்றாரு பாருங்க, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், ஒன்னு நற்குணம், இரண்டாவது நீதியிலும், இரண்டாவது ரைட்னஸ், ஆண்டவருடைய நீதி, அடுத்தது உண்மையிலும் விளங்கும். 3 காரியம் ஆவியானவர் தான் கண்டிப்பா செய்வார். நான் சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கும் போது ஹையர் செகண்டரியில கிளாஸ் ஸ்கூலுக்கு டொக்கடிக்கன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த வாத்தியார்கள் எப்படி நம்புவாங்களோ அப்படி கதை சொல்லுவேன். எப்படி நம்பி என்ன உடனே சரி போய் தொலைகிறான்னு ஒரு 2 நாள் 1 நாள் லீவு
இதையே கொடுத்து இவனை அனுப்பிடுவேன் சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குன்னு அந்த அளவுக்கு கதை சொல்லுவேன். வாயில என்ன தெரியுமா இருக்கும்? பொய், நிறைய பொய் பேசுவேன். தொட்டதுக்கெல்லாம் சமாளிக்கணும், வீட்டுல சமாளிக்கணும், தொட்டதுக்கெல்லாம். இதெல்லாம் நம்ம இயல்பு பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படிதான் இல்லையா? கிறிஸ்தவ குடும்பங்களே சர்வசாதாரணமா நடக்கிற காரியம் தான் எங்க குடும்பத்திலே நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா தேவனுடைய ஆவியானவர் வந்ததற்கு பிறகு எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். இது சரி, இது தவறு, இதை சிந்தி, இதை செய், இதில் செயல்படு, இதை பேசு, இதை பேசாதே. நல்லா கவனிக்கணும். ஒரு ஒரு அப்படியே கண்ணக்கரேன்னு இருக்கிற ஒரு செவருக்கு பளிச்சுன்னு தெரிகிற ஒரு வெள்ளை நிறத்துல பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி என் உள்ள மாற ஆரம்பிச்சது. ஒரு இல்லையே சொல்லுவோமா? கண்ணங்கரேன்னு தான் இருக்குது வால் பார்க்கிறதுக்கு. இப்ப அது வெளிச்சம் உள்ள பிரகாசமும் இல்ல. ஆனா அதே செவருக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா அந்த கலர் எப்படி மாறிடும்? பியோர் ஒயிட்டா மாறிடும். அது போல முதல்ல அவர் வண்ணம் பூசுவார். தம்முடைய ஆவியில நம்மளை என்ன செய்வார்? அழகுபடுத்த விரும்புவார். சில காரியங்களை அவர் வெட்டுவார். அப்ப சில இன்சிடென்ட் அனுமதிப்பார். சில துர்குணங்களை அப்படியே வெட்டி எடுப்பாரு. சில நெருக்கடிகளுக்குள்ள தள்ளுவார். ஏன் தள்ளுறாரு? அது வேணாம்ப்பா, அந்த எந்த தவறை செய்துகிட்டு இருக்கிறோமோ அதுல போய் அகப்பட்டுக்குவோம். அப்புறம் நம்ம யார்கிட்ட வருவோம்? திரும்ப சிக்கல் வெளியே வர, ஆண்டவரே ஆண்டவரேன்னு அதுல இருந்து அப்படி வெளியே கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டாருன்னா அவருடைய நீதி அங்க தெரியணும். அதே நேரத்தில் அந்த மனுஷன் நற்குணசாலியாய் மாறணும். அதே இடத்துல அவன் யாருக்கு? தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் விளங்க வேண்டும். முதல்ல தேவனுக்கு உண்மை உள்ளவங்களா அவங்க மாறிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நட்புகளுக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களா மாறிடுவார். நான் உண்மையிலே முழுமையாய் தேவ ஆவில நிரப்பப்பட்டு தொடப்பட்ட போது நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். குவைத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனில சில நமக்கு இதெல்லாம் இருக்குது, பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனில வேலை செய்யும் போதே கவர்மெண்ட்ல அங்குள்ள பேங்க்ல நம்ம லோன் எடுக்கலாம். கவனிங்க, நம்ம லோன் எடுக்கலாம். நிறைய பேரு பெரிய தொகைகளை, நம்ம ஊர் காசுக்கு லட்சங்கள் எல்லாம் தொடுகிற தொகைகளை வேலையை விட்டுட்டு வர்றவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க, திரும்ப போக மாட்டாங்க. இதை உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். குவைத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அவங்களுக்கு மாசம் மாசம் நம்ம சேலரி டிடெக்ட் பண்ணுவாங்க, பேங்க் மூலமா கட் பண்ணுவாங்க. வெக்கேஷன் வரதா சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, அந்த காசு அப்படியே இது பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு அந்த எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படி அங்க வருது. நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு வேண்டாம். வந்துச்சு, வாலண்டரியா வந்துச்சு. ஒரு ஷாப்பிங் மேல ஒரு பொருள் எடுத்து பேங்க்ல கார்டை கொடுத்துட்டோன்னா அவங்க டிடெக்ட் பண்ணிக்குவாங்கல்ல, அப்படியே போகலாம். எனக்கு வேண்டாம். ஒரு ரூபாவா இருந்தா கூட நான் உழைச்சு, நான் சம்பாரிச்சு, நான் வாங்கணுங்கிறது தான் ஆவிக்குரிய இந்த புதிய வாழ்க்கையில இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சாட்சியா பேசிட்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. ஒரு புது ரெயின் கோட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டைம்ல நான் வரும்போது அதோடைய விலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெயின் கோட்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு 500 ரூபா 600 ரூபா தான் தெரியும் இல்லையா? நம்ம ஊர் காசுக்கு நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முதல்ல 2500 ரூபா. அந்த ரெயின் கோட்டை போட்டோம்னு சொன்னா ஒரு துளி தண்ணி உள்ள போகாது. அந்த துணியில தண்ணி பட்டாலும் வெளியே டக்குன்னு வடிஞ்சு வெளியே போயிடும். அப்பதான் கொடுத்தாங்க எனக்கு என்னுடைய வேலைக்கு. ஆனா நான் ரிசைன் பண்ண போறேன். அதை வாங்கி வரும்போது என் பேரை எழுதி அதுக்கு மேல அவங்க எனக்கு இன்சார்ஜா இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு, நான் இனி கண்டினியூ பண்ண போறதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட கம்பெனி கொடுத்ததான எடுத்துட்டு வரலாம். உடனே அவங்க கணக்கு சொல்லுவாங்க, அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு. நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன், சொந்தமாவும் ஆக்கி கொள்ளலாம். ஆனாலும் கொடுத்த காலத்துல நான் ஒரு 3 மாசத்துல வேலையை விட்டு போறேன், எனக்கு எதுக்கு அதுன்னு சொல்லி அப்படியே அது புதுசு தான், அப்படியே இருந்துச்சு, அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். இந்த ரூம்ல இருக்க பிளாங்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியா இருக்கும். அதெல்லாம் நம்மால வரும்போது சுருட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க, கம்பெனி கேட்க மாட்டாங்க. நான் வரும்போது விட்டுட்டே வந்தேன், வேண்டாம் எனக்கு. பிளாங்கெட்ஸ் எல்லாம் இங்க நம்ம ஊர் காசுக்கு 2000 3000 ரூபா
₹3500 வரும். அந்த வேல்யூ நல்லா திக்கா இருக்கும். அங்க அடிக்கிற குளிர்க்க தான் சரியா இருக்கும். அப்படியே விட்டுட்டு வந்தேன். வேண்டாம், எனக்கு எந்த பொருளும் வேணாம். என் சம்பளத்துல இருந்து வந்ததுல இருந்து என் வீட்டுக்கு என்ன வாங்கணுமோ அதை வாங்கி கொடுக்க தான் என் ஆண்டவர் எனக்கு இப்ப கற்றுக் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுவோமே. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பதுதான் தேவ ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. அதுல ஆண்டவர் பாருங்க, நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்க பண்ணுவார். சரிங்களா? இத குறித்து நம்ம இப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 22, 23 வாசிக்கலாமா? கலாத்தியர் 5, 22, 23 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலாத்தியர் 5 எல்லாரும் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. பேனா இருக்குன்னா அதுக்கு கீழே நீங்க அப்படியே 22யும் 23யும் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவியின் மகிமையோடு அவர் ஒரு மனிதனுக்குள் இறங்கும் போது அந்த மனிதனுக்குள் முதல்ல பார்த்த 3 காரியம் நமக்கு அவருடைய ஸ்டாண்டர்ட். அது நற்குணம், நீதி, அடுத்தது உண்மை. இங்க அந்த ஆவியின் கனிகளை நம்ம குறித்து பார்க்கும்போது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. வேற பைபிள்ல வேற எதையுமே ஆண்டவர் சொல்ல வரவில்லை. இயேசுனா இப்படிதான் இருப்பார். பரிசுத்த ஆவினா இப்படிதான் உங்களை வழிநடத்த விரும்புவார். நேற்றைய தினத்துல ஒரு சின்ன கிளிப் யூடியூப்ல பார்த்தேங்க. ஜான் ஜபராஜுங்கிற மனுஷன் மோகசீலாசரை தரவகுரம் அவ்வளவு பேசுறான். அந்த ஆள் பேசுற பேச்ச பார்க்கும்போது தெரியும் தேவ ஆவி இந்த மனுஷன்கிட்ட இல்லைன்னு. அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு, ஏமாளிய. சரி போகட்டும். தேவ மனிதர் மோகசீலாசரசு முழங்கால நிக்கிற ஒரு தேவ மனுஷன். அந்த ஆள் இந்த ஆள் என்னென்னமோ பேசுறாங்க. அவன் ரொம்ப எனக்கு சின்ன பையன்லாம் இப்ப முளைச்ச ஆளு. அவனுக்குள்ள இருக்கிற ஆவிய கூட ஜனங்களால் அனலைஸ் பண்ண முடியாம இன்னைக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குன்னா வேதனை எனக்கு. அதனாலதான் நிறைய முறை அதை நான் பதிவு பண்ணிருக்கிறேன். நம்பாதீங்க, நம்பாதீங்க, அப்படி போகாதீங்க, அந்த ஆவிகள் வேறு. அதுலயே அந்த ஜெபத்துல நிற்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமா பேசும்போது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது? அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்கிற மனுஷனுக்கு விரோதமா ஆவியானவர் பேச செய்ய சொல்லுவாரா? ஐயா, உங்ககிட்ட அநேக குறைகள் இருக்கலாம், பிரச்சனை. ஒண்ணு யாராவது தாழ்வா பேசியிருக்கலாம், சில பேர் உயர்வா பேசலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீ என்ன பேசணும்? அந்த இடத்துல என்ன பேசணும்? பலர் ஒண்ணு பார்க்கிறாங்கல்ல, தேவ ஆவியானவர் இருக்கிற மனுஷனா இருந்தா என்ன தெரியுமா பேசுவாங்க? பரவாயில்ல, என்ன குறித்து ஒரு சில ஊழியக்காரர்கள் தவறா பேசுறாங்க, ஆனாலும் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்யறேன்ட்டு போயிடுவான். இதானே உண்மை? ஆரம்பத்துல இருந்து நாங்களும் பார்க்கிறோம், முரண்பாடாவே பேசுறா அப்படி அந்த ஆளு. அதனாலதான் சொல்லும், இல்ல வேண்டாம், அது ஆகாது, அது வேண்டாம், சம்பாஷணைகள் வேண்டாம், நமக்கு அதை பின்பற்றி போகாதீங்க, அது ஒரு நவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைகளுக்கு நாங்க வலியுறுத்தணும். அப்ப தெரிந்து கொள்ளணும், அவர் வந்துட்டாலே, அந்த மகிமையின் தேவனுடைய ஆவி வந்துட்டாலே ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப நீங்க இத குறிச்சு நம்ம அடுத்த கட்டமா பார்க்க போறோம். உங்க எல்லாரும் புரியும்படி சொல்றேன். இவ்வளோ ஒரு ஆவியானவர் வந்துட்டா இதுல எத்தனை இருக்குது? 9 கேட்டகரி. சரிங்களா? என்ன எண்ணிக்கணும். இந்த கனிகள் எத்தனை கேட்டா சொல்ல தெரியும். எத்தனை இருக்குது? 9. அதே நேரத்தில் இனி வர்ற வாரத்தில் நம்ம பார்க்க போறோம் ஆவியின் வரங்கள் அப்படின்னு கேட்டா எத்தனை இருக்குது? 9. ஒரு பக்கம் ஆவியின் கனிகள்னா, இன்னொரு பக்கம் ஆவியின் வரங்கள். நிறைய பேர் வரத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இந்த 9 கனிகளை மிஸ் பண்ணிடுவாங்க.
வரங்கள் வேணும்னு விரும்புகிறவங்க இந்த கனிகளை விரும்பணும். அதை நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து புதிதாக்கி உங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தி பெருக்கத்திற்கு நேரா போகணும். சோ இந்த 9 கனிகளும் எப்படி வரும்னா, பைபிளின் படி சொல்ல போனா அன்பின் அடிப்படையில தான் வரும். ஆமீன் சொல்லுவோமா? இதை குறித்து ஒரு வசனத்தை கோட் பண்ணலாம். முதல்ல மத்தேயு 22ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல 22ல 37 நம்ம எடுத்துக்கொள்வோமே. மத்தேயு 22ல 37ல இருந்து 39 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 9 கனிகள் தான் 2 கற்பனையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 9 கனிகளுக்குள் இருக்கிற காரியத்தை தான் கற்பனையாக நம்ம கைகளில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு நல்லா கவனிங்க. முதல்ல மனுஷன் மேல பேசல ஆண்டவர். முதல்ல யார் மேல வைக்கணும்? தேவன் மேல. அப்படித்தானே சொல்லுது. அவர் என்ன, மறுபடியும் வாசிக்கலாமா? அதை படிங்க. இயேசு அவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு முதல்ல எங்க வைக்கணுங்கிறத பெற்றோர்கள், பிள்ளைகள், மற்றவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லல. முதல்ல என்ன சொல்றாரு? தேவனிடத்தில். நம்ம தெய்வத்தை அதிகமா அவர் மேல அன்பு, எனக்காக அன்பை வெளிப்படுத்தின இயேசுவின் மேல நான் அதிக அன்பா இருக்கிறேன். அப்போ உங்களை அறியாம ஆராதனை பாடல்கள் வெளியே வரும், அப்படியே ஒரு ஜெப வாழ்க்கை வெளியே வரும், ஆண்டவரை குறிச்சு 4 பேருக்கு அப்படி சொல்லுகிற அனுபவம் வரும். அன்பிற்கு அடையாளம். அதனாலதான் வற்புறுத்துறதுனால ஆண்டவர் ஆராதிக்கிற கட்டத்துக்குள்ள நம்ம வரக்கூடாது. யாரோ கொடுத்து பிரஷர் பண்ற மாதிரி நம்ம தெய்வத்துக்கிட்ட வரக்கூடாது. நீங்க தகப்பன், நான் உங்க பிள்ளை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு எல்லாருக்கும் அவர் யாரு? தகப்பன். நம்ம அவருக்கு பிள்ளைகள். அப்ப முதலாவது அந்த அன்பை நீங்க பிரதிபலிச்சா, அந்த அன்பு நீங்க பெற்ற கர்த்தரிடத்துல பெற்ற மாற்றத்தின் நிமித்தமா அந்த அன்பு அப்படியே மற்றவங்க இடத்துல பிரதிபலிக்கும். இப்ப அன்பு நிமித்தமா ஆண்டவர் என்ன கற்பனையில சொல்லியிருக்கிறாரு, கை கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அன்பின் நிமித்தமா என்னை எப்படி நடக்க சொன்னார், எப்படி வாழ சொன்னார், நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அந்த கட்டத்துக்குள்ள நீங்க நின்றுவீங்க. அப்ப முதல்ல கடவுள் மேல அன்பு, அடுத்தது பிறர் மேல அன்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? பிறர் மேல வைக்கிற அன்பும் கடவுள் மேல வைக்கிற அன்பும் தான் இந்த 9 கனிகளுக்குள் நம்ம என்ன செய்யும்? உட்படுத்தும். அவர் மேல, அதான் சொல்ல, கண்ணுக்கு தெரியாத கடவுளை முதல்ல நேசித்து அவர் மேல பாசம் வச்சு அவர் மேல அன்பு வச்சதுக்கு அடையாளம் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு அடுத்த அடையாளம், நான் உண்மையிலேயே அவர் மேல அன்பு வச்சிருக்கிறேன், அவரை நான் அதிகமா நேசிக்கிறேன், அவர் கற்பனைகள் எல்லாம் அன்போடு நான் கை கொள்ளுகிறேன்னு சொல்லுகிறதற்கு இரண்டாவது அடையாளம் தான் பிறரை நம்ம நேசிப்பது. உதாசனப்படுத்துதல், தூஷித்தல், அதுபோல பொறாமைப்படுதல், மற்ற காரியங்கள், கொலை, கொள்ளை அப்படின்னு அடுக்கடுக்கா ஒரு மனிதனுக்கு விரோதமாக 10 கட்டளையில கர்த்தர் என்னென்னலாம் சொன்னாரோ புதிய ஏற்பாட்டுல வெவ்வேறு விதமா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த அன்பில நம்ம நிலைத்திருப்பதற்கு தான் இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பு தேவ அன்பும், அந்த தேவ அன்பின் நிமித்தமும் பிறர் மேல நீங்க அன்பு செலுத்தும் போது 9 கனிகள் உங்களுக்குள் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதை குறிச்சு இன்னொரு வசனத்துக்கு நேரா நம்ம திரும்புவோம். அதே மத்தேயு 19:19 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் தகப்பனையும்
உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சபை கவனிக்கணும், சபை ரொம்ப கவனிக்கணும். முதல்ல கடவுள் மேல அன்பு கூறணும். கடவுளுக்கு அடுத்தது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வசனம் கொடுக்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக? அவர்கள் தீயோராய் இருந்தாலும் அவர்களை கனம் பண்ணுவாயாக. அவர்கள் கொடியவர்களாய் இருந்தாலும் அவர்களை கனம் பண்ணுவாயாக. என்னுடைய தகப்பனார் இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் எனக்காக ஜெபிக்கிறாரு, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி தெரியுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் நான் அவரோட அதிகமா நெருங்கி பழக ஆரம்பிச்சேன். அவர் மேல வசனத்தின்படி தான் என் மனசை நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன். காரணம் அப்படின்னு சொன்னா, எங்க குடும்பத்திலையும் குடும்ப சூழ்நிலைகள் மோசமா இருந்த போது சில குழப்பங்கள், சண்டைகள் எல்லாம் வந்திருக்குது. சில பண விரயங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குது. அதனால ஏற்பட்ட சில கசப்புகளை என்னுடைய இருதயத்துல அவரை மன்னிக்க முடியாம இருந்துச்சு. நான் அதை என்ன செய்துட்டேன், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று கனிகளை குறித்து வாஞ்சியோடு பார்க்க அவருடைய நீதியின் பாதையில் நடக்க ஆரம்பிச்ச போது முதல் சுவிசேஷம் சொன்னதே நான் அவருக்கு தான். இயேசுவை பத்தி நான் பேசின முதல் மனிதரே அவர் தான். இன்னைக்கு அவரோட எனக்கு ரொம்ப நல்ல ஐக்கியம் இருக்குது. அவர் செய்தது எதையுமே நான் நினைச்சு பார்க்கல. அவரு எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சிருவார், விசாரிப்பாரு. கடந்த மாதத்துல கூட அவருக்கு 2 காலையும் ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அப்ப அதுக்காக நான் பார்த்துட்டு வந்தேன். பிரேயர் தான் அவருக்காக. அதிகாலையில ஜெபத்துல மன்றாடி ஜெபிக்கிற, எப்படியாவது இந்த முறை ஆண்டவர் கிருபை பாராட்டிடணும், உதவி செய்யணும் ஆண்டவரே. விடவே இல்லை. அதே போல நல்ல ரிசல்ட்டையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஆத்மாவுக்கு, அவருடைய ஆவிக்கு, அவருடைய மீட்புக்காக நான் உத்தரவாதி. அதே போல உங்க பெற்றோர்களுக்காக, உங்களை பெற்று சுமந்தெடுத்த அந்த தாய் தகப்பனருக்காக நீங்க தேவ சமூகத்தில் நிக்கணும். உங்களால முடிந்ததை அவங்களுக்கு செய்யணும். ஆமென் சொல்லுங்க. உதாசனப்படுத்தாதீங்க. பைபிளுக்கு விரோதமான காரியம். பெற்றோர்களை அவமதிக்காதீங்க. பைபிளுக்கு விரோதமான காரியம். அவங்க நமக்கு கெட்டதை செய்தாலும் பரவாயில்லங்கிற, நம்ம நல்லதை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், போன வாரத்துல கூட, தனிக்காட்டு ராஜா போல வாழ்ந்தேன், தனி மரமா தான் வளர்ந்தேன்னு சொன்ன பாருங்க. எங்க குடும்பத்துல வந்த சில பிரிவினை பிரச்சனைகள்னால குடும்பம் தள்ளி நின்னாங்க. நான் தனி மரமாயிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியட்டுன்னு தான் சொல்றேன். ஆனால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டது நிமித்தம் என்னுடைய தகப்பனாரை இன்னைக்கு ரொம்ப அவரை விசாரிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், அவரை போய் சந்திக்கிறேன், அவருக்கு ஒண்ணுன்னா ஜெபத்துல நிக்கிறேன். ஏன்? என்ன இந்த வசனத்தை பத்தி தான் ஆண்டவர், நீ ஊழியக்காரனா, நீ கர்த்தருடைய பிள்ளையா, நான் சொன்னதெல்லாம் கை கொண்டியா, இந்த வசனத்துக்கு நீ என்ன செய்தேன்னு என்ன கேட்பா. இந்த வசனம் இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியாம போச்சுன்னா பரவாயில்ல. நம்பர் எடுத்து, பேஜ் எடுத்து, எல்லாமே எடுத்து வாசித்து முடிச்சாச்சு. இப்ப நாளைக்கு ஒரு நாள் கேள்வி கேட்கிறனால இந்த வசனத்தை பிரட்டி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பாரு, நீ உண்மையிலேயே என்னை ஏற்றுக்கொண்டியா, என் மேல அன்பு வைத்தியா, அது போல பிறனை நேசித்தியா, உன் தாய் தகப்பனார் என்ன பண்ணுன அப்படின்னு கேட்பா. அவங்க நமக்கு விரோதமா இருந்திருக்கலாம், பிரச்சனை கிடையாது. சில பெற்றோர்கள் ரொம்ப தங்கமானவங்க, குறைய சொல்ல முடியாது. அன்பு உள்ளவங்க அன்பு உள்ளவங்க தான். சிலர் முரண்பாடா கூட நமக்கு இருக்கலாம், கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். நீங்க அவங்கள நேசிங்க, நீங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்கள பராமரிங்க, அவங்களுக்கு உண்டானதை செய்யுங்க. அதை கர்த்தர் பார்க்க. அதுதான் நீதி, அதுதான் நற்குணம், அதுதான் தேவனுக்கு முன்பதாக உண்மையாயிருப்பதற்கு அடையாளம். அப்ப கனிகள் இங்க பெருக ஆரம்பிச்சுன்னா அடுத்த கட்டமா வரங்கள் தானாக செயல்படும். இந்த வரங்கள் எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? பேய் ஓடுறது, சுகமாகிறது, ஆண்டவருடைய மற்ற அபிஷேகத்தினால சில காரியங்களை ஊழியங்கள்லாம் செய்யறது. கனிகள் ஒரு மனுஷனுக்குள் பெருக 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 அந்த மனுஷனுக்குள் தேவ ஆவியின் வரங்கள் தானா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு தீர்க்க தரிசியா நீங்க மாறலாம், தீர்க்க தரிசன சந்ததியாய் மாறலாம்.
நல்ல ஜெப வீரர்களாய் மாறலாம். இல்ல நீங்க அவருடைய வரத்தினால வேற ஏதோ ஒரு ஊழியத்தின் காரியத்தை செய்யலாம். இது தேவ திட்டம். எதை அழைக்கிறாரோ அதை மட்டும் தான் செய்யணும். அழைக்காதது போய் செய்யக்கூடாது. சுவிசேஷகன் அழைச்சா சுவிசேஷம், போதகனாக அழைச்சால் போதகன். உங்களை ஒரு தீர்க்கதரிசியா அழைச்சா தீர்க்கதரிசி, இல்ல நான் ஒரு மிஷனரினா நீங்க மிஷனரி தான், அவ்வளவுதான் உங்க அழைப்பு. இப்படிதான் ஆண்டவருக்குள்ள வளரணும். சரி, இதெல்லாம் முதிர்ச்சியின் கட்டத்துல தான் இது வெளிப்படும் வரங்கள் எல்லாம். சரிங்களா, கவனிங்க. ஆனால் இவைகள் வெளிப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கடைசியாக எடுத்துக்கோங்க, எபேசியர் 5:21 28 வரைக்கும் வாசித்து முடிப்போம். நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர், அதாவது அன்புல கீழ்ப்படிதல். இயேசுவை நான் நேசிக்கிறது போல உங்களை நான் நேசிக்கிறேன். இயேசு என் குற்றங்களை மன்னித்தது போல நீங்க எனக்கு விரோதமாய் செய்ததை நான் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன். இதை தான் ஆண்டவர் மீன் பண்ண வர்றாரு. இரண்டாவது அவர் சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்குள் அன்பின் அடையாளம். கனிகள் உங்களுக்குள் செயல்படுவதற்கு இவைகள் அடையாளம். கனிகள் உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் அடுத்த கட்டத்திற்கு நடத்துவதற்கு இவைகள் அடையாளம். பவுல் தன்னுடைய தேவன் தந்த தரிசனத்துல தேவனிடத்துல பெற்றவைகளை தான் ரொம்ப அழகா பதிவு செய்துட்டு போயிருக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரோ சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். அடுத்தது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்குள் எந்த காரியத்திலாயும் கீழ்ப்படியாதிருக்க வேண்டாம் சொல்லிட்டு, புருஷர்களே அன்பு இப்படித்தான் வேலை செய்யும். சொல்லுங்க. ஆமா, பிசாசு வேலை என்ன தெரியுமா? இந்த அன்பை உடைச்சிறது, இந்த அன்பை குலைக்கிறது, இந்த அன்புக்கு விரோதமா எதையாவது செய்ய வைக்கிறது. தேவ பிள்ளைகளாக நீங்க அதுக்கு விரோதமா போராடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், பைபிள் இப்படி சொல்லுது, நான் அப்படி சூழ்நிலைகளை கொண்டு வருகிறவனுக்கு விரோதமா நான் போராடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்திலே தேவ சமாதானம் நிலைத்திருக்கும்படி நான் அன்பை செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுவோமா? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. நம்ம ஒரு சைடு தான் ஏதோ சொன்னார்னு பார்த்து நினைக்க கூடாது. ரெண்டாவது சைடுன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, புருஷன் மனைவி குடும்பம் உறவு தேவ பக்தி இதை சுத்தி தான் புதிய ஏற்பாடு வரும். அப்ப கணவனுக்கு சொன்ன ஆண்டவர் மனைவிக்கும் வச்சிருக்கிறார் நிபந்தனை. அதே போல ஆண்டவர் சொல்றார், புருஷர்களே உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மே தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அடுத்தது பாருங்க, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். மனைவிகள் மேல் தங்களுடைய சொந்த சரீரத்தின் மேல அன்பு செலுத்துகிறது போல மனைவி வேறு சரீரம் அல்ல, நாம் ஒரே சரீரம் என்று அன்பு கூற வேண்டும். தன் மனைவியின் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஒரு நிலையிலே சொல்லுங்க. இந்த அன்பின் அடையாளம் தான் ஆவியின் கனிகள். அன்பின் அடையாளம் என்னன்னு சொல்லி நம்ம ஆழத்திற்குள்ள போய் பார்க்கும்போது இவைகளை நாம் கை கொள்ளாமல் அந்த அன்பில நம்ம என்ன செய்ய முடியாது? நிலைக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சில நேரம் குழப்பங்கள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். ஆனா அன்பு என்ன தெரியுமா செய்யும்? அதெல்லாம் மூடி மறைச்சிடும். ஆமென் சொல்லுங்க.
அதெல்லாம் மூடி மறைச்சிடும். சில நேரம் சில நாட்கள்ல எனக்கும் ஜூலிக்கும் பயங்கரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்குது. திருமணம் ஆன காலத்திலையும் சரி, இடைப்பட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட சரி, குடும்பத்தில் உள்ள சில சூழ்நிலைகளால பயங்கரமான முர்க்க கோபத்தோடு நான் பேசின காலங்கள்லாம் உண்டு. ஆனா ஒன்னு சொல்றேன், அவளுடைய அன்பு அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த மணி நேரம் என்னை மாத்திரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே அவர் வெளிப்படுத்தின அன்பை இருதயத்தில் நாம ஏற்றுக்கொண்டா, முதலாவது தேவன் மேல அன்பு, இரண்டாவது கர்த்தர் சொன்ன பிறன் மேல அன்பு. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசிப்ப. அப்ப கணவரை நேசிக்கணும், நீங்க உங்க பிள்ளைகளை நேசிக்கணும், உங்க உறவுகளை நேசிக்கணும். குடும்பம்னு சொல்லிட்டா இந்த பந்தத்துக்குள்ள உங்க அன்பை நீங்க வெளிப்படுத்தாம உங்க ஆவிக்குரிய ஓட்டம் பூர்ணமாக ஓடி முடிக்க முடியாது. இதுல நம்ம கவனமா இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நான் சொல்லுவேன், எப்பயுமே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்துறது கிடையாது. ஒரு சில காலகட்டம் வரும்போது கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். நம்ம மனசு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? புதுப்பித்து கொள்ளணும். விட்டு கொடுத்து குடும்பம் நடத்துறது தான் நல்ல குடும்பம். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருப்பது தான் நல்ல குடும்பம். இதை பேசுன்னு சொன்னா பேசுங்க, பேசாதன்னா பேசாதீங்க. ஏங்க இதை செய்யுங்கன்னு சொன்னா செய்யுங்க, இது வேணான்னு சொன்னா நீங்களும் வேணான்னு ஒதுங்குங்க. இது நல்ல விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பந்தத்துல நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்களை அறியாமலே கடவுளை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. அல்லேலூயா. சாத்தான்னு சொல்லி உங்களுக்கு விரோதமா செயல்படுகிறான் பாருங்க, அவனை நீங்க என்ன செய்வீங்க? வெட்கப்படுத்துவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து விட்ட வசனத்திலிருந்து வாசிட்டு வாங்க. ஒரு ஆளு தன் சொந்த மாம்சத்தையும் கர்த்தர் சபையை காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தில் அவயங்களாகவும் சரி, ஓகே. 26 27 வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மே தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவைகளில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவிகளில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இவைகளை நாம் கேட்டு நம்ம என்ன செய்யணும் கூடாதுன்னா, கசப்பாக்கிக்க கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் ஆகிற காரியமா? கிடையாது. பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த உள்ளங்கள்லாம் சேர்ந்திருக்குது அன்பின் நிமித்தம். பல ஆண்டு பகையா இருந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்திருக்குது அன்பின் நிமித்தம். பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிந்து அன்பின் நிமித்தமாய் சேர்ந்திருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, தேவனுடைய அன்பில நம்ம சாட்சியா மாத்திரம் நிக்கல அப்படின்னு சொன்னா, பிசாசு உங்க இருதயத்தை வேறொரு விஷயத்துல நிரப்ப ஆரம்பிச்சிருவான். வேற ஒரு காரியத்துக்கு நேரம் அவங்கள திருப்புவான், வேற திட்டங்களை வச்சிருப்பான். கடைசியா நீங்க கைவிடப்பட்டது போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய் விழுகிறது போல ஒரு கொடிய அனுபவத்திற்குள் போவதற்கு இந்த ஆவியின் அன்பின் அனுபவம், ஆவியின் கனிகளின் பிரதிபலிப்ப நீங்க செய்யாமல் அதை கை கொள்ளாமல் போவீர்களானால் உங்களுடைய ஆன்மாவிற்கு விரோதமாக மறைமுக தாக்குதல் செய்து போராடி உங்களை சிறைப்பிடித்து பாதாளத்திற்குள் கொண்டு போவதுதான் சாத்தானுடைய திட்டம். கவனமாயிருங்க, கவனமாயிருங்க, கவனமாயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஆவியை விரும்புகிறவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுக்குள்ள உங்க குடும்பத்திற்குள்ள என்ன நடக்கும்னு கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இவைகளுக்காக நம்ம ஜெபித்து, அன்பில நான் பூரணப்படணும் ஆண்டவரே, அன்பு என்னை மாற்றணும் ஆண்டவரே, அந்த அன்புல நான் வளரணும் ஆண்டவரே,
அந்த அன்பை குறித்த தாகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த அன்பு உம்முடையதல்லவா? உம்மிடத்தில் நான் பெற்ற அன்பை பிரதிபலிக்க வேண்டும் ஆண்டவரே. சிலுவையில் என்மேல் அன்பு வைத்தீரே. நான் பாவிகளா இருந்த போது ஆண்டவரே, அக்கிரமக்காரனா இருந்த போது ஆண்டவரே, பொல்லாதவைகளை நடப்பித்த போது இயேசு என்மேல் அன்பு வைத்தீரே. அந்த அன்பை நான் பெறும்படி ஆவியானுடைய பாதத்தில் தாழ்த்துகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பை விரும்பி கேளுங்க. அன்பின் ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்துல தான் 9 கனிகள் இருக்கிறது. அந்த 9 கனிகள் அன்புல தான் அடங்கி இருக்குது. அந்த 9 கனிகளை விசேஷம். அதுல அதற்கு முதல் தகுதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அன்புதான் பிரதானம். எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புவீராக. உம்முடைய அன்பினால் என்னை வழி நடத்துவீராக. உம்முடைய அன்பினால் என்னை கட்டி எழுப்புவீராக. உம்முடைய அன்பினால் என்னை ஆதரிப்பீராக. உம்முடைய அன்பு என்னை நடத்துவதாக. உம்முடைய அன்பு என்னை பராமரிப்பதாக. உம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உள்ளத்தை எனக்கு தருவீராக. உம்முடைய அன்பு எனக்கு போதுமானது. உம்முடைய அன்பு எனக்கு சகலவற்றையும் செய்யக்கூடியது. உம்முடைய அன்பு இந்த வேதத்தை முழுமையாக்குகிறது. அந்த அன்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அந்த அன்பினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அந்த அன்பு என்னிடத்தில் வெளிப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படி உங்க ஆவில ஒரு மாற்றம் வர இதோ நான் உங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, உறுதியா இருங்க. கர்த்தர் ஆவில கனி கொடுக்கிற பிள்ளைகளை அவங்கள மாற்ற போகிறார். வருகிற நாட்கள்ல சபை அப்படி மாற போகிறது. தேவ மகிமை அடைய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபக்கலபலபலபலபதிலா, ரபக்கபலபலபலபலிபலிபதிலா, ரபக்கபலபலபலபலிபதிலபதலிபா. வல்லமை, வல்லமை, வல்லமை. தேவ ஆவியின் வல்லமை. விடுதலை, விடுதலை, விடுதலை. தேவ ஆவியின் விடுதலை. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் வல்லமை வெளிப்படுவதாக. இதோ இவர்கள் இருதயங்களை கசப்பாக்குகிற, இவர்கள் இருதயங்களை ஆண்டவரே துவண்டு போக செய்கிற, ஆண்டவரே இவர்கள் இருதயங்கள் இளைத்து போக செய்கிற எல்லா சாத்தானுடைய சதி திட்டங்கள் முறிந்து விழுவதாக, முறிந்து விழுவதாக. பொல்லாத ஆவிகள் வெட்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு ஆவியின் ஆண்டவரே மகிமையின் அன்பிலே நிறைந்து வழிய ஆண்டவர் இவர்களை பலப்படுத்துவீராக. இவர்களுக்கு சகாயம் செய்வீராக. கர்த்தருடைய மகிமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. கர்த்தருக்கே துதி உண்டாவதாக. இயேசுவுக்கே துதி உண்டாவதாக. எங்கள் தேவனுக்கே துதி உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என்னை நிரப்பும். சொல்லுங்க, இயேசுவே என்னை நிரப்பும். உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.